டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக வந்து ஃபெப்ரவரியில் வந்து ஒரு டைப் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த மாதம் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்போ வரும்னு தெரில. ஆனால் வந்து அந்த லாஸ்ட் செஷன் எழுதினவங்களுக்காக, ஃபெப்ரவரி மாதம் எழுதினவங்களுக்காக வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி குரூப் 4ல் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த 4.2.7.7 இந்த பேராகிராஃபை படித்து பாருங்கள். தேர்வர் இணையவழி விண்ணப்பத்தில் உரிமை கோரிய தட்டச்சு அல்லது சுருக்கெழுத்து தகுதிகளை அறிவிக்கை நாளன்றோ அல்லது அறிவிக்கை நாளுக்கு முன்னரோ கட்டாயம் பெற்றிருப்பதுடன், அதாவது நீங்கள் அந்த எக்ஸாம் நீங்கள் டைப்ரைட்டிங்கோ அல்லது வந்து இந்த ஸ்டெனோவோ வந்து அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் வச்சுருக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அச்சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். தட்டச்சு அல்லது சுருக்கெழுத்து கணினி அதாவது சிஓஏ சான்றிதழ்கள் அறிவிக்கைக்கு பின்னர் வழங்கப்பட்டிருக்கும். அதாவது நீங்கள் வந்து டைப்பிங்கு இல்லைனா வந்து ஸ்டெனோ அல்லது சிஓஏ இது வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து லேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதோட ரிசல்ட் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அதுக்கான ஆதார சான்றினை கட்டாயம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நமக்கு ரிசல்ட் வந்திருந்தால் தான் இதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த 2வது லைனில் கொடுத்தது. தட்டச்சு அல்லது சுருக்கெழுத்து அல்லது கணினியில் அலுவலக தானியங்கமயமாக்கல் சான்றிதழ்கள் அறிவிக்கைக்கு பின்னர் வழங்கப்பட்டிருக்கும் நேர்வுகளில் தேர்வர் தேர்வு முடிவுகள் அறிவிக்கை நாளுக்கு முன்னரோ அல்லது அறிவிக்கை நாளன்றோ வெளியிடப்பட்டதற்கான ஆதார சான்றினை, அதாவது இந்த பாயிண்ட்டை பாருங்கள். தேர்வர் தேர்வு முடிவுகள் அறிவிக்கை நாளுக்கு முன்னரோ அல்லது அறிவிக்கை நாளன்றோ வெளியிடப்பட்டதற்கான ஆதார சான்றினை வச்சுருக்க வேண்டும். அதாவது நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் அது எப்போனா வந்து நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கணும் டைப் எக்ஸாமுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. ஆக்சுவலாக நானுமே வந்து இந்த ஃபெப்ரவரியில் வந்து டைப் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்காக தான் வந்து வெயிட் கூட பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நான் முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி எதுக்கும் நம்ம நோட்டிஃபிகேஷனை படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த பேராகிராஃப் கண்ணில் பட்டுச்சு. சரி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நீங்கள் முன்னாடியே போய் அப்ளை பண்ணுவீங்களா, அதுக்காக தான் வந்து இதை நான் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லாம் ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க. இதை நினச்சி ரொம்ப வரி பண்ணிக்காமல் ஓகே உங்களால் முடியும், நீங்கள் வந்து நார்மல் மெரிட்லேயே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. நானுமே இது கொஞ்சம் இது எதிர்பார்த்து தான் இருந்தேன். ஓகே, அது எப்படி போய் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் வந்து டபுள் த எஃபெக்ட் போட்டு நல்லா படிங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆல் த பெஸ்ட்.